ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் மாறட்டும். ஆமென். என வேதம் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 23,000 தடவை சுவாசிக்கிறாங்க. 23,000 தடவை. எவ்வளவு ஆக்சிஜன் இலவசமாக தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். நன்றி சொல்கிற நல்ல நாட்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு பெரிய கப்பல் விபத்துக்குள்ளானது குறிப்பிட்ட மாகாணத்தில். அப்போ நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலிருந்து மாணவர்கள் அநேகரை காப்பாற்றினார்கள். அதில் எட்வர்ட் என்கிற ஒரு வாலிபன் 17 பேரை காப்பாற்றினான். அது ரொம்ப பேர் உண்டாயிட்டு. தன்னுடைய உயிரையும் பயணம் வைத்து 17 பேரை காப்பாற்றினான். அவன்கிட்ட பேட்டி கேட்டாங்க. பல நாட்கள் கழித்து பேட்டி கேட்டபோது சொன்னான், அந்த 17 பேரில் ஒருவர் கூட எனக்கு நன்றி சொல்லவில்லை. நான் தான் காப்பாற்றினேன் தெரியும், ஒருவர் கூட எனக்கு நன்றி சொல்லவில்லை என்று சொன்னார். பைபிள் ஒரு வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116:12-13. சங்கீதம் 116:12-13. அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகள் 10 பேர் சுகமானார்கள். ஹல்லேலூயா. நான் ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி அந்த மற்ற 9 பேர் வரவில்லை. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே, குடும்பத்தை பாதுகாத்தாரே, படிக்க வைத்தாரே, ஊழியம் செய்ய வைத்தாரே, பிரயாணத்தை பாதுகாத்தாரே, வியாதி குணமாக்கினாரே, வாழ வைத்தாரே, அநேக தேவைகளை சந்தித்தாரே, சில புதிய நன்மைகளை காண வைத்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றியாயிருங்கள், நன்றி அறிவியுங்கள். ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் ஒரு நல்ல ராஜா, இளம் ராஜா தோன்றினார். தன் தகப்பனார் செய்ததை விட நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு ஒரு ஆசை, என் நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது. அப்போ மந்திரி மண்டல அறிவித்தார், எங்கேயாவது ஏழை இருந்தால் கூட்டிட்டு வாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு சாப்பாடு கொடுத்து, விவசாயத்தை இடம் கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும், என் நாட்டில் யாரும் பிச்சை இருக்கக்கூடாது. இப்படி சட்டம் போட்டு கொஞ்ச நாளில் ஒரு நாள் அந்த குழு மண்டபத்தில் ராஜா உலாவி கொண்டிருந்தார். ஒரு கிழிந்த துணி போட்டுட்டு, நீளமான தாடி வளர்த்துட்டு, அசிங்கமான முடி வளர்த்துட்டு ஒரு மனுஷன் போகிறத பார்த்து அவனை கூட்டிட்டு வாங்கினார். கொண்டு வர்றதுக்கு முந்தி அவன் நல்ல முடி வெட்டி குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி அழகாக கொண்டு வாங்க. தமிழில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆள் பாதி ஆடப்பாதி. அவனை ராஜா மாதிரி மாட்டி கொண்டு வந்துட்டாங்க. ராஜா அவனை கையெடுத்து கும்பிட்டார், எப்பா எனக்கு பிச்சை இருக்காது, எப்போ வேணாலும் அரண்மனையில் சாப்பிடலாம், உனக்கு வீடு கட்டி தர்றோம், உனக்கு விவசாய நிலம் தர்றோம், பிழைச்சிக்க. ஒரே நாளில் குப்பையில் கிடந்தவன் குபேரனாய் மாறிவிட்டான். இந்த பிச்சைக்காரன் ராஜாவுக்கு கைமாறு ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் கேட்டால் முடியாதுன்னு சொல்வீர்கள். 3 காரியம் செய்யலாம். 1, நன்றி சொல்லலாம். 2, நன்றியாய் வாழலாம். 3, தன்னை போல தனக்கு அறிமுகமான பிச்சைக்காரங்க யாராவது அங்கே போய் ராஜாவை பற்றி எடுத்து சொல்லி, நம்ம ராஜா ரொம்ப நல்லவர், நான் பிச்சைக்காரன் அந்த உன்னை மாதிரி நம்ம சேர்ந்தா பிச்சை எடுத்தோம், என் வாழ்க்கையை மாற்றவர் உன்னை மாற்றுவார்னு சொல்லலாமே. இயேசு ராஜாதி ராஜா. இந்த வருஷத்தில் அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றியாயிருங்கள். மற்றவங்களுக்கு வரப்போகிற ஆண்டில் இயேசு ராஜாவை அறிவியுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில நன்றி உள்ளவங்களா, நன்றி அறிதல் உள்ளவங்களை வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபைகளை தாங்குவதாக. Have a nice day.